வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 1166 கோடியில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆண்டார்குப்பம் ஊராட்சி பெருஞ்சேரியில் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமுநாசர் தலைமை தாங்கினார். அனைவரையும் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் வரவேற்றார். இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் 2,02,531 பயனாளிகளுக்கு ரூபாய் 357.43 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் ரூபாய் 390.74 கோடி மதிப்பிலான 7,369 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ரூபாய் 418 கோடி மதிப்பில் திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். விழாவிற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை வெளிவட்ட சாலை வழியாக மீஞ்சூர் வருகை தந்தார். அங்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம்.எஸ்.கே. ரமேஷ்ராஜ் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீஞ்சூர் பஜாரில் பொதுமக்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் பொன்னேரி அண்ணா சிலையின் அருகே இருந்து சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்ததோடு ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் ஆண்டார்குப்பம் விழா மேடைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், சசிகாந்த் செந்தில், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆ. கிருஷ்ணசாமி, டி.ஜே. கோவிந்தராஜன், துரை சந்திரசேகர், வி.ஜி. ராஜேந்திரன், சுதர்சனம், சந்திரன், கணபதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். வாழ்விடம் என்பது அத்தியாவசியம், முக்கியமானது. அந்த உரிமையை கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. திருவள்ளுவர் வந்துட்டு நீங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா? அதனால புதுசா ஒரு 5 அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கிளசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றம் குறிக்க 20,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி சாலபுரம் சாலையில விலாசபுரம் சாலையில கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க 23,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கடூர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் 2,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்ட நமக்கு நாம திட்டத்திற்கு அது மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, இந்தியாவிலேயே 2வது பெரிய உப்புத்தர நிலம ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலாத்தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த பகுதியில சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவர் கிராமத்தில் மீனவரை பயன்பாட்டிற்காக வலை பின்னும் தூரம் அமைத்து தரப்படும். இறுதியா மிக முக்கியமான 5வது அறிவிப்பு, வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமணி ஊத்துக்கோட்டை சாலை 51 கோடி ரூபாய் மதிப்பிட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறைகளும் இன்னைக்கு வளர்ந்து வருது. பட்டாக்கள் திருவள்ளூர் மாவட்ட
அறிஞர் கலைஞர் முதல் ஆணையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்நிகழ்வு தொடங்கி வைக்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகையை நல வாரிய அட்டை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.